ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்து நிற்கிறது ஜானமணி லைஃப் ஸ்டைல் அண்ட் ரோஹினி. தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வந்து ஐஎஃப்பி ரிவ்யூ பண்ணுறேன். நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கிறேன். பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துன்னு இருக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் இனி யார் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் என்னான்னுட்டு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி அங்கங்கே நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எதுவுமே டீட்டெயில்டாக தெரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் வாங்கியிருக்கிற புது ஐஎஃப்பி. இது வந்து இங்கே ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கிச்சனில். அதனால தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்க முடியல. என்னால் எவ்வளோ ட்ரை ஆகுதோ நான் அவ்வளோ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 14 பிளேட்ஸ் இது டிஷ் வாஷர் இது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் அதை எந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுன்னுட்டு உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு இன்னும் யூஸ் ஆகும்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிட்டர்ஜெண்ட், அப்புறம் வந்து ரின்ஸ், அப்புறம் வந்து சால்ட், இது மூணுமே இதுக்கு இருக்கணும். ஸோ இது இல்லைன்னா வாஷ் ஆகாது. க்ளீனாக எங்களுக்கு வாஷ் ஆகணுன்னா இது மூணுமே இருக்கணும். இது மூணில் எதனா ஒன்று இல்லைனாலும் நம்மளுக்கு க்ளீனாக வாஷ் ஆகாது வெசல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மூணு வந்து அமேசானில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். யார் வீட்டில்னா இருக்குன்னா நீங்கள் வந்து வாங்கி பை பண்ணிக்கோங்க. அப்படி வந்து ஆன்லைனில் பை பண்ணல நான் டிஷ் வாஷர். நான் வந்து ஆஃப்லைனில் தான் நாங்கள் வந்து போய் பார்த்து எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு இது வந்து 3 in 1 இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட டிட்டர்ஜென்ட், ரின்ஸ் ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் வந்து இது மட்டும் பை பண்ணிக்கலாம். இது காஸ்ட் வந்து உங்களுக்கு நான் 500 rupees இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆஃபரில் கூட ஒரு வாட்டி கிடைக்கும். டேப்லெட் நீங்கள் இது ஒன்று போட்டாலே போதும். இதுலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். 3 in 1 இது. ஓகே, அதனால தான் இது காஸ்ட் கொஞ்சம் ஹையில் இருக்குது. இதில் வந்து டேப்லெட்ஸ் டோட்டலாக 30 டேப்லெட்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதில் அவைலபிள். 30 டேப்லெட்ஸ். அப்படி இல்லை நீங்கள் வந்து சிங்கிளாக வாங்குறீங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி பை பண்ணலாம். ஸ்விட்ச் போட்டு காமிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வாஷ் பண்ணணுன்றது வந்து ஒரு இதாக இது வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னுட்டு உங்களுக்கு மெனுவில் ஒன்று இது மாதிரி ஸ்டிக்கி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டே போட்டிருப்பாங்க மெனுவில் நெவர் யூஸ் கிச்சன் சால்ட்டு, வினிகர், ஹேண்ட் வாஷு, டிட்டர்ஜென்ட்டு இன் டிஷ் வாஷர். இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ க்ளீன் ஆகல வினிகர் போட்டு பண்ணலான்னு ஏதோ வினிகர் ஏதோ போட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இது போட்டிருக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இது என்ன கொடுத்துருக்குறாங்களோ அது மட்டும் யூஸ் பண்ணணும். இங்கே நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். டிஷ் வாஷர் மஸ்ட் பி யூஸ்டு வித் பிலோ consumables for best washing and dry performance. Dishwasher salt plus dishwasher rinse add plus dishwasher detergent powder all in a tablet. நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, டேப்லெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ப்ரோக்ராம்ஸ். உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து நான் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது இங்கே வந்து சால்ட், ரின்ஸ் ஆட்ன்றது வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு லைட் வந்து இண்டிகேட் பண்ணும். நீங்கள் எது போடலையோ சால்ட்டு அப்புறம் ரின்ஸ் இதில் எதனா ஒன்று இதானாலும் உங்களுக்கு இங்கே வந்து பிளிங்க் வரும் ஒயிட் லைட்டில். ஸோ இங்கே வந்து ப்ரீ வாஷ் பண்ணுறது. உங்களுக்கு ஏதாவது ஸ்டீம் வேண்டாம், வெறும் ஒன்று வாஷ் பண்ணாலே போதும்ன்றது வந்து ப்ரீ வாஷ்ன்றது. லைட் சாலிட்ன்றது வந்து இந்த குட்டி குட்டியாக வெறும் வெசல் இருக்க பாருங்கள், கொஞ்சமாக இருக்கிறது வந்து நீங்கள் லைட் சாலிடில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எக்கோ வாஷ்ன்றது எல்லாரோட இதுதான் ஹை இதில் இருக்குது. 3 hours 45 minutes. ஸோ அது நம்மளுக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது. இது இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் ரொம்ப பட்டர் அப்புறம் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த செட்டப் வந்து யூஸ் ஆகும். வீட்டுக்கு வந்து இது யூஸ் இல்லை. 3 hours 45 minutes. இது வந்து ஈஸி வாஷ். 60 degreeல இது வாஷ் ஆகும். ஸோ போட்ட காமிச்சிட்டா இது வந்து எக்கோ வாஷ் 3 hours 42 minutes. நான் உங்களுக்கு ஆன் பண்ணியே காமிக்கிறேன். இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் தான் இதை வாஷ் பண்ணுவாங்க. இது வந்து வீட்டில் வந்து அவ்வளோ யூஸே இல்லை எனக்கு தெரிஞ்சபடி. ஏன்னா வந்து இது பட்டர் ஆயிலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த எக்கோ வாஷில் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஈஸி வாஷ் 1 hour 34 minutes 60 degreeல உங்களுக்கு வாஷ் ஆகும். அப்புறம் வந்து சூப்பர் 50 minutes. இது வந்து 50 minutes உங்களுக்கு சூப்பர் வாஷில் பண்ணி கொடுக்கும்.
எனக்கு தெரிஞ்சபடி இது ஓகே தான். நான் ரொம்ப வீட்ல வந்து ஆயில் கொஞ்சம் எதனா யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா 50 மினிட்ஸ்லயும் பண்ணலாம் நீங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு ஆப்ஷன் இருக்கு. ஆட்டோ ஆட்டோ 30 டிகிரி டு 50 டிகிரி செல்சியஸ்ல நீங்க வந்து கடாய் இந்த மாதிரி எல்லாமே வாஷ் பண்ணலாம். நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது 1 ஹவர் 32 மினிட்ஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து ஆட்டோ 50 டு 60 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த எண்ணெய் பிசுப்பு அந்த மாதிரி இருக்கிறது வந்து இது ஓகே 2 ஹவர் 5 மினிட்ஸ் இது. இன்னொன்று வந்து 60 டு 70 டிகிரி இதில் வந்து ஆட்டோ வாஷ் இருக்குது. இது வந்து 2 ஹவர் 58 மினிட்ஸ். இது வந்து நான் இது யூஸ் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி நான் ப்ரோக்ராமில் போயிட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று வந்து 50 இல்லைன்னா நான் வந்து ஆட்டோவில் தான் நான் வாஷ் பண்ணுவேன். 30 டு 50 டிகிரி செல்சியஸில் 1 ஹவர் 32 மினிட்ஸ். இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது. இப்போது உங்களுக்கு தண்ணி நீங்கள் போடலன்னும் போது இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு வெசல் எடுக்கணும் இதுலேருந்துன்னா ரிமூவ் பண்ணுவோன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம். இது வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ யார் வீட்டிலனா குட்டி குட்டி பேபிஸ் இருக்குது, ஃபீடிங் பாட்டில் பால் குடிக்கிறது குழந்தைன்னும் போது நீங்கள் வந்து பேபி ஐட்டம்ஸ் எது இருக்கோ பிளாஸ்டிக் இதில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் மேலே வெசல் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே மட்டும் வெசல் வைக்கிறீங்க, இங்கே மேலே மட்டும்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓகே இருக்கும் மேலே. இது வந்து கீழே இப்போ நான் காமிச்சது அதே மாதிரி இது இங்கே வருது. ஸோ கீழே வந்து வாஷ் பண்ணுறீங்கன்னா இது வந்து நீங்கள் கீழே ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக பவர் இழுக்கணுன்னு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இது இல்லை. இது வந்து டபுள் ரின்ஸ். உங்களுக்கு இப்போ ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டீங்க, 1 ரின்ஸில் உங்களுக்கு வாஷ் ஆகலை, இன்னொரு ரின்ஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா இது டபுள் ரின்ஸுக்கு போகலாம். இது வந்து டபுள் ஸ்டீம். இப்போது வெசல் எல்லாம் ஸ்டீம் ஆகிட்டு உங்களுக்கு அது கம்ஃபர்டபுள் இல்லை, இன்னும் எனக்கு நல்லா ஸ்டீம் ஆகிடும், பை சான்ஸ் உங்களுக்கு வேணும்னும் போது நீங்கள் டபுள் ஸ்டீம் கூட போகலாம். ஆப்ஷன்ஸு செலக்டிங் இருக்குது. ஸோ இது செகண்ட்ஸ் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஆப்ஷன் வந்து ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நீங்கள் 3 செகண்ட்ஸ் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா இது யாருன்னா வீட்டில் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கோ, பேபிஸ் எல்லாம் இருக்கோ இல்லையா, ஸோ அவங்க வந்து இது ஓப்பன் பண்ணி லாக் இப்படி ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது லாக் ஓப்பன் ஆகக்கூடாதுன்னுட்டுன்னு உங்களுக்கு இது ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 3 செகண்ட் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஓப்பனே ஆகாது. அப்புறம் நீங்கள் வந்து எதே பட்டன் நீங்கள் ஆப்ஷன் குழந்தைங்க ஏதாவது ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்கே காமிக்காது. ஸோ இது வந்து சூப்பர். இது எனக்கு தெரிஞ்சபடி ஏன்னா வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த மாதிரி மிஷின் இருக்கும்போது இந்த மாதிரி செலெக்ஷன் கொடுத்துருக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 செகண்ட் இங்கே போட்டுக்கிறாங்க. நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இது ஓப்பன் ஆகாது, இண்டிகேட் எதுவுமே ஆகாது. ஸோ இதில் வந்து இது பெனிஃபிட் இருக்குது ஆப்ஷன். இங்கே வந்து டிலேன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து எல்லாம் வெசல் போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ வேண்டாம் வாஷ் பண்ணுறது, எனக்கு இப்போ நைட்டு நீங்கள் எல்லாமே வெசல் வச்சிட்டிங்க, நாளைக்கு தான் உங்களுக்கு போடணும், காலையில் 5 o'clock ஏஞ்சி என்னும்போது நீங்கள் டிலே இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்ன்னுட்டு உங்களுக்கு இப்படி இண்டிகேட் ஆகினே இருக்கும். 3 ஹவர் 4 ஹவர் 5 6 7 இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ வேணுமோ 10 ஹவர் இந்த மாதிரி 10 ஹவர்ஸ் விட்டுட்டு அதை வாஷ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கூட இதில் இருக்குது. இதில் வந்து அலுமினியம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து ஐரன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். ஆக்சுவலி என்னென்னா ரொம்ப ஹை இருக்கு பாருங்கள், நான் சொன்ன பாருங்க உங்களுக்கு 60 to 70 டிகிரி, அப்புறம் வந்து 50 to 60 டிகிரியில் மட்டும் அலுமினியம் ஆகட்டும் ஐரன் ஆகட்டும் கடாய் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா இது வந்து லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வராது, இது லைஃப் டைம் கம்மியாயிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு கெட்டு போகிற சான்சஸும் ரொம்பவே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டிட்டர்ஜென்ட் போடணும், இங்கே வந்து இப்படி ஓப்பன் பண்ண இங்கே ரின்ஸ் போடணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி போடுறதுன்னு. இப்படி ஒரு ரேக் கொடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ரேக், இதுதான் ஃபேன். ஸோ இங்கே வந்து க்ளீன் பண்ணுறது, கீழே கூட அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரேக் கொடுத்துருக்குறாங்க ஃபேனு. அங்கே அவ்வளோ இது வாஷ் பண்ணும்போது தண்ணி வந்து ஃப்ளஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 ரேக். இது வந்து உங்களுக்கு ஸ்பூன் அப்புறம் வந்து குட்டி குட்டி ஏதாவது கப்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். மாதிரி ஓப்பன் அப்புறம் வேண்டாம்னா நீங்கள் இப்படி லாக் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பெரிய பெரிய பாத்திரம் இருக்குன்னா இப்படி லாக் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா டிஷ்வாஷரில் கிடைக்கிறது இல்லை. ஸோ எனக்கு இது 3 லேயர் வேணும்னு தான் நான் இது ஆக்சுவலி இது வாங்கினேன். இது வந்து ஸ்பூன்ஸ் அப்புறம் வந்து சாப்பாடு கரண்டி கொழும்பு கரண்டி இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாம் இது வந்து வெசல் இங்கே வைக்கலாம்.
இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து குட்டி குட்டி பாத்திரம், கப்ஸ், அப்புறம் கிளாஸஸ் நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இங்க வைக்குது. இங்க வந்து பெரிய பெரிய பாத்திரம், உங்களுக்கு பெருசு பாத்திரம் இல்லை வாஷ் பண்றதுன்னா நீங்க இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நீங்க குட்டி குட்டி பிளேட்ஸ் கூட வச்சு நீங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கூட இதுல நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேண்டாம்னா நீங்க இப்படி பண்ணிட்டு நீங்க பெரிய பெரிய வெசல் வச்சுக்கலாம். ஸோ இங்கே அவ்வளோதான். இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது கூடவே ஒரு கட்லரி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இது கூடவே ஒரு கட்லரி பாக்ஸ் வருது. அது வந்து ஸ்பூன் வச்சு நான் அதை வந்து வாஷ் பண்றது. இதுல வந்து ஸ்பேஸ் எனக்கு இதே இருக்குன்னு நான் வந்து வைக்கல. நான் வந்து இங்க வந்தோம் இல்லையா, ஸோ அதை பாக்ஸ்ல அப்படியே வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்ப நான் அதை ரிமூவ் பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த மிஷினோட குவாலிட்டி. இன்னொன்று வந்து சொல்றாங்க இது வந்து தண்ணி அதிகமாக செலவாகுதுன்னு சொல்றாங்க. இல்லை, இதுல வந்து 9 லிட்டர் தான் செலவாகும், அதிகமாக வந்து தண்ணி இழுக்காது. நாங்கள் இப்போ வந்து ஷிங்க்ல யூஸ் பண்றோம் தண்ணின்னா அது வந்து அதிகமாக நாங்கள் ஓப்பன் பண்ணியே வாஷ் பண்றதுனால வேஸ்ட், கண்டிப்பாக ரொம்ப வேஸ்ட் ஆகும் தண்ணி. ஸோ நீங்கள் இதில் வாஷ் பண்ணீங்கன்னா 9 லிட்டர்லேயே உங்களுக்கு சூப்பராக வாஷ் பண்ணி கொடுக்கும். நான் உங்களுக்கு காமிக்காது எந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுன்னுட்டான்னு. அப்புறம் வந்து பவர் அவ்வளோதான், உங்களுக்கு அதிகமாக பவர் எல்லாம் இழுக்கிறது இல்லை. கட் பண்ணி பவர் வந்து இது அவ்வளோவா இழுக்காது, ரொம்ப கம்மியாக தான். இப்போ நீங்கள் வாஷிங் மிஷின் எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி அதோட கம்மி தான் ஆகும். ரொம்ப எல்லாம் இதில் வந்து எலக்ட்ரிக் இது வந்து அவ்வளோவா பவர் இழுக்காது. ஸோ உங்களுக்கு இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வெசல்ஸ் எல்லாமே வச்சிடறேன். அது சால்ட், இங்கே தான் சால்ட் போடுறது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் உள்ள சால்ட் போடணும். ஆக்சுவலி நான் வந்து போட்டு வச்சிருக்கிறேன் சால்ட். ஸோ இப்படி போட்டு இங்கே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது வந்து லாக் சிஸ்டம், இது ஃபேனிங்கு. இப்போ வந்து நான் வெசல்ஸ் இங்கே தண்ணி வந்து இங்க போகும். இப்போ கறி லீவ்ஸ் ஏதாவது இங்க மாட்டிக்கிச்சுன்னா இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் ஆயில் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ பிளேட் வச்சிங்கன்னா இப்படிதான் வைக்கணும். ஸோ இப்படி இப்படி ஒன்றுள்ள ஒன்று இப்படி போட்டு நீங்க வச்சா வேஸ்ட், வாஷ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஏதோ 1-2 இப்படி அரிசி ஏதாவது விழுந்துருந்தா டென்ஷன் இல்லை. எல்லாம் சொல்றாங்க ரொம்ப கிளீனா பண்ணி போடணும்னு. இன்னொன்று ஒருத்தர் ரின்ஸ் பண்ணி போடுறாங்க, அது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்ச. அப்படி இந்த மாதிரி 1-2 இருந்தா ஓகே, அதிகமாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் 1-2 ரைசஸ் இருந்தா அது வந்து அங்கே போய் உங்களுக்கு அங்கே லாக் ஆகிடும், அது உள்ளே போகாது. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஸ்டே ஆகிடும். நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா டென்ஷன் இல்லை. இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் இப்படி வைக்கணும். இது வந்து ரசம் செஞ்சிருந்து நான் நைட்டே வாஷ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ இன்னைக்கு காமிக்கணும்னு தான் நான் வாஷ் பண்ணாமல் எல்லாமே அப்படியே வச்சிருக்கிறேன். இப்படி வைக்கிறத காமிக்கிறேன். எதுவுமே வந்து இந்த மாதிரி வைக்கக்கூடாது, ஏன்னா தண்ணி வந்து கீழே நம்மளுக்கு ஃபேன் வந்து ஃப்ளஷ் ஆகும்போது அது வந்து இப்படி இருந்தால் வாஷ் ஆகாது, இங்கே மட்டும் தான் வாஷ் ஆகும். ஸோ வைக்கணும்னா இந்த மாதிரி தான் வைக்கணும். இதை வந்து கவுத்து தான் வைக்கணும். நீங்கள் ஏதாவது இப்படி வச்சிங்கன்னா வாஷ் ஆகாது. ஸோ இதெல்லாம் காஃபி குடிச்சு கிளாஸஸ், தண்ணி குடிச்சிருக்கிறது, அப்புறம் வந்து கப் இந்த மாதிரி வைக்கணும். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ மேலெல்லாம் எவ்வளோ காஃபி கரை இந்த மாதிரி இருக்குன்னு. வாஷ் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு வந்துட்டு. இதெல்லாம் பாருங்க ஸ்பூன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி, இது அவ்வளோதான். இந்த மாதிரி வைக்கக்கூடாது, இது வந்து இப்படி கவுத்து தான் வைக்கணும். இதெல்லாம் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வாஷ் ஆகிட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வடி கட்டுறது மட்டும் சூப்பராக வாஷ் ஆகும் இதில். ஏன்னா இது மட்டும் ரொம்ப நல்லா வாஷ் ஆகுதுன்னா நாங்கள் டீ எல்லாம் செய்வோம் இல்லையா, ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அது அப்படியே இருக்கும். நாங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் கையில், ஆனால் இதில் வந்து சூப்பராக வாஷ் ஆகிடும். ஸோ அதோட ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வெசலைன்னா வைக்கலாம். அட்ஜஸ்ட் இல்லாமல் ஸ்டார்டிங் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியல எப்படி வைக்கிறதுன்னு. ஸோ இப்போ வந்து என்னென்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ இதில் வெசல் வாஷ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இது மிக்சி ஜார் கூட அவ்வளோதான், இதுலேயே தான் நான் வாஷ் பண்ணி வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் எவ்வளோ அழுக்கிருக்கன்னுட்டு. இது அவ்வளோதான் வைக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது. ஸோ பக்கத்துலேயே தான் வைக்கணும். குண்டா இது. ஸோ இப்போ தான் பால் சூடு பண்ணி வச்சு
வெசல்ல வந்து டச் ஆகக்கூடாது. இது ஏதாவது டச் ஆயிட்டா உங்களுக்கு வந்து ஃபேன் அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். இங்கிருந்து வர்ற ஃப்ளஷ்ஷாக வர்ற வாட்டர் வந்து கிளியராக ஃப்ளஷ் ஆகாது. ஸோ இது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் நீங்கள் இப்படி டர்ன் ஆகுதான்னு. அதே மாதிரி கீழே கூட இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. இது எதுவுமே வெசல் இங்கே வாஷ் ஆகும்போது இங்கே ஏதாவது டச் ஆகிடுச்சுன்னா வெசல் வந்து வாஷ் ஆகாது, அங்கேயே ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் எதுவும் டிஸ்டர்ப் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் உங்களுக்கு டிட்டர்ஜென்ட் ஒரு ஸ்கூப் கொடுத்துருப்பாங்க இது கூடவே. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது வெசல் பார்த்து நீங்கள் போடலாம். நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இதில். ஸோ 1 ஸ்பூன் இங்கே தான் போடணும். இந்த மாதிரி லாக் இருக்குது. உங்களுக்கு ஓப்பன் வேணும்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி லாக். ரின்ஸ் வந்து இங்கே பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் நீங்கள் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு அங்கே தெரிஞ்சிடும் மேலே வருது. அது இந்த மாதிரி ரின்ஸ். ஸோ இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுறது. நான் உங்களுக்கு டேப்லெட் சொல்லியிருந்தேன் இல்லையா, டேப்லெட் வந்து இங்கே தான் போடணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு சால்ட்டு வேண்டாம், ரின்ஸும் வேண்டாம், இதுலேயே எல்லாமே வாஷ் ஆகிடும் இந்த டேப்லெட்லேயே. ஸோ இப்போ நான் வந்து 3 ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் வாஷுக்கு போட்டுடுறேன். வாஷ் ஆகிட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், இதெல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஆப்ஷன் வந்து ஆட்டோவில் வைக்கிறேன். 1 hour 32 minutes. இது ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு வெசல் எப்படி இருக்குன்னுட்டு காமிக்கிறேன். டர்ட்டி வாட்டர் எல்லாம் இதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து இங்கேருந்து தான் நாங்கள் தண்ணி கலெக்ஷன் கொடுக்கணும். IFBலே உங்களுக்கு வந்து பைப் கொடுத்துருப்பாங்க. இது கூடவே பத்தில் எனக்கு அங்கே ரொம்ப இடம் வேணுமா இருந்தது, அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா பைப் போட்டு இங்கே ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னும் போது நீங்கள் இப்போ பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவி எதுவுமே சத்தம் கொடுக்காது. இது வந்து லைட் மைல்டு சவுண்டு. 7 minutes இருக்குது. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஸ்டீம் எவ்வளோ இருக்கும்னுட்டுன்னு. ஆனால் ஃபேஸ் வந்து ரொம்ப கிட்ட வைக்காதீங்க, ஹேண்ட் எவ்வளோதான் ரொம்ப கிட்ட வைக்காதீங்க, நான் ஸ்டீம் வந்து அப்படியே இதாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் இருந்து ஸ்டீம் மிஷின் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா புகை எப்படி வருது? ஸோ ஸ்டீம் ஆயின் இருக்குது. ஸ்டீம் ஆகிட்டப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். போடு. இப்போ இங்கே வந்து லைட்டு ஆன் இருக்குல்ல, இது வந்து இப்போ ஸ்டீம் ஆயின் இருக்குது. ஸ்டீம் ஆகிட்டப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டீம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாஷரில் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நாங்கள் கையில் வாஷ் பண்ணாலும் இப்படி இருக்காது. ஸோ கொஞ்சம் கூட இங்கே தண்ணி இல்லை. குக்கர் பார்த்தீங்கல்ல அப்போ எவ்வளோ 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 அழுக்காயிடுச்சுன்னு. ஸோ இது அவ்வளோதான் க்ளீனாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வாஷாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது தண்ணி இப்படி வந்து ரொம்பிடும். ஸோ இது வந்து நீங்கள் கீழே போட்டுடும். பாருங்க இருக்கா, ரொம்ப அடிக்காது. இந்த பாருங்க பால் குண்டா வந்து கிளாஸஸ் எல்லாமே க்ளீனாக வாஷ் ஆயிடுச்சு. கப்பு உள்ளதா தண்ணி வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து இங்கே சேர்ந்துடுது. ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி எதனா பள்ளம் இருக்கிறது வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் தண்ணி வந்து அதில் சேரும். நீங்கள் வந்து அதை கீழே ஊற்றிடணும். இது ப்ரைஸ் வந்து 50,000. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். நான் வந்து 6 month யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுத்துன்னு இருக்கிறேன். இப்போ வரைக்கும் சூப்பராக ஓடின்னு இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ வேணுன்றாங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இந்தியன்ஸ் கிச்சனுக்கு இது ரொம்ப முக்கியமானு கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேபிஸ் இருக்கிறவங்க, ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேடு வந்து ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் லீவ் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது
அந்த பட்ஜெட்ட நீங்க குடுக்குற தவிர்த்து நீங்க வந்து இந்த மாரி மிஷின் வாங்கிக்கலாம். எந்த மாரி ப்ராப்ளமும் இல்ல. எப்படி எல்லார் வீட்லயும் ஒரு வாஷிங் மிஷின் இருக்கோ, அந்த மாரி டிஷ் வாஷர் வந்து வைக்கலாம். அந்த மாரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. ரொம்ப நல்லா இருக்குது இது ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவ்வளோதான். இந்த வீடியோ இங்க இந்த வீடியோ இங்கே எண்ட் ஆகுது. தேங்க் யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என் சேனல் யார் பார்த்தீங்களோ, பார்க்காதவங்க ப்ளீஸ் ஜானுமணி லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற கன்டென்ட் அடுத்தடுத்து கண்டிப்பா வரும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேங்க் யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என் சேனல் பார்த்ததுக்கு. லாட்ஸ் ஆஃப் லவ். டேக் கேர். லவ் யூ ஆல். பை.